பாகிஸ்தான் மினிஸ்டர், அதே போல ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருக்கிற மோசின் தற்போது நம்ம இந்திய அணிக்கு சேர வேண்டிய அந்த ஆசிய கோப்பை, அதே போல பிரைஸ் மணி, முக்கியமா ஒவ்வொரு பிளேயருக்குமே போய் சேர வேண்டிய அந்த மெடல், டாலர்கள், இது எல்லாத்தையுமே மோசின் அவர்கிட்ட இருந்து தற்போது துபாய் ஷேக் அவர் பறிச்சு நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட இன்னைக்கு தந்திருக்காரு. இப்படி இருக்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஜாம்பவான்கள், முக்கியமா பாகிஸ்தான் பிரதமர் அவரே பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எப்படி நம்மளுடைய கைவசம் இருக்கிற அந்த ஆசிய கோப்பை துபாய் ஷேக் அவர்கிட்ட போச்சு, ஷேக் நீங்க இந்த ட்ரோஃபிய சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட தரக்கூடாது அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் அதிபர், முன்னாள் ஜாம்பவான்கள், முக்கியமா மோசின், இப்படி எல்லாருமே துபாய் அவங்களுக்கு எதிராக இந்தியா கிட்ட நீங்க அந்த ஆசிய கோப்பையை தரக்கூடாது அப்படின்னு கடுமையாக தற்போது எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாய் ஷேக் அவரை. ஸோ அப்படி எப்படி மோசின் அவர்கிட்ட இருந்த அந்த ட்ரோஃபியை தற்போது நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட துபாய் ஷேக் அவரால் தர முடியும்? இந்த விஷயத்தை கேட்டு தற்போது பாகிஸ்தான் பிரதமர்ல இருந்து ஜாம்பவான்கள் வரைக்கும் எல்லாருமே இதுக்காக கோபம் அடைகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு விவரமும் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். வீடியோவுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது நடந்து முடிஞ்ச இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க துபாயில தான் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க நம்ம இந்தியா அந்த ஆசிய கோப்பையை கஷ்டப்பட்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் நான் தான், அதனால இந்த ஆசிய கப்பை நான் தான் இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருக்குமே கொடுப்பேன், அந்த மெடல் எல்லாத்தையுமே நான் தான் போட்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அதிபர், அதே போல ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற மோசின் விடாப்பிடியாக இருந்திருக்காரு. ஆனா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அப்பவே அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது துபாய் ஷேக் அவர் பக்கத்திலேயே நிக்கிறாரு, வெள்ளை ட்ரெஸ் ஃபுல்லா போட்டுக்கிட்டு அவர் பக்கத்திலேயே நிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க இந்த ஆசிய கோப்பையை வாங்க விருப்பப்படுறோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரா இருக்கிற மோசின் அவர்கிட்ட இருந்து நாங்க இந்த கப்பை வாங்க தயாராக இல்லை அப்படின்னு சூரியகுமார் யாதவ் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக கராரா அந்த இடத்துல பேசியிருக்காரு. அதன் காரணமாக தான் மோசின் என் கையில இருந்து நீங்க வாங்கலைன்னா உங்களுக்கு இந்த கப்பும் கிடைக்காது, மெடல் ரிவார்டு எதுவும் கிடைக்காது அப்படின்னு ஒட்டுமொத்த பிரைஸ் மணி கப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு துபாயில அவர் தங்கி இருந்த அந்த ஹோட்டல் ரூம்ல வச்சு பூட்டிட்டு நேற்று இரவு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு புறப்பட்டதுக்கு அப்புறமா சரி இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே புறப்பட்டுட்டாங்க, இனிமேல் அவங்க நம்மளை கூப்பிட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. ஸோ அவர் புறப்பட்டு போனதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில்ல ஒரு முக்கிய பதவியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ஷேக் அவர் இருந்திருக்காரு. அதனால இவருக்கு மோசின் ட்ரோஃபிய ஹோட்டல் ரூமுக்கு உள்ள வச்சு மோசின் அவர் பூட்டி வச்சுட்டு தான் அவர் பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த துபாய் ஷேக் பார்த்தீங்கன்னா அவர் கவனிச்சிருக்காரு. ஸோ இதன் காரணமா மோசின் அவரு இன்னைக்கு காலையில நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே பயங்கரமான உற்சாகமான வரவேற்பு தரப்பட்டிருந்தது. அதே போல பாகிஸ்தானுக்கும் மோசின் அவரு போய் இறங்கிட்டாரு. ஸோ அவர் போனதுக்கு அப்புறமா அவருடைய அந்த ஹோட்டல் ரூம் அறை பார்த்தீங்கன்னா தற்போது துபாய் ஷேக் அவரு திறந்திருக்காரு. அதாவது மோசின் அவர்கள் தங்கி இருந்தது மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் ஷேக் அவர் துபாய் நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளாக இருந்ததால தற்போது ஹோட்டல் அதிகாரிகள் அவங்களையே கன்வின்ஸ் பண்ணி மோசின் அவர் தங்கி இருந்த அந்த ஹோட்டல் அறையை திறந்து அங்க உள்ள இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணிக்கு சேர வேண்டிய ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோஃபி, அதுக்கப்புறமா சில கோடிகள் பிரைஸ் மணி, முக்கியமா நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருக்குமே சேர வேண்டிய அந்த மெடல் ரிவார்டு, இது எல்லாத்தையுமே மோசின் அவருடைய அறையில இருந்து துபாய் ஷேக் பார்த்தீங்கன்னா அவரு வெளியே கொண்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அப்படி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா தற்போது துபாய் ஷேக் இந்த விஷயத்த அஃபிஷியலா அவர் நம்ம இந்திய நாட்டுக்கு, முக்கியமா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள், அதே போல இந்தியன் டீம் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்க நாட்டுக்கு, அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனாலுமே உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய அந்த ட்ரோஃபி, மெடல், ரிவார்டு எல்லாமே தற்போது என்கிட்ட தான் இருக்கு, நீங்க மைதானத்திலேயே என் கையில இருந்துதான் அந்த ட்ரோஃபியை வாங்கணும் அப்படின்னு அதாவது சூரியகுமார் யாதவ் அங்கேயே சொல்லியிருந்தாரு.
நான் மோசின் அவர்கிட்ட இருந்து ட்ரோஃபியை வாங்க விருப்பப்படல. துபாய் ஷேக் அங்க நிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நான் ஆசிய கோப்பையை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு மைதானத்திலேயே நம்ம சூரியகுமார் யாதவ் வெளிப்படையாக அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால என்கிட்ட தான் இந்தியாவுக்கு சேர வேண்டிய எல்லா ரிவார்டும் ட்ரோஃபி எல்லாமே இருக்கு. அதனால எந்த நேரம் வேணாலும் நீங்க துபாய்க்கு வந்து உடனடியாக கூட வந்து உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு தரத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தற்போது துபாய் ஷேக் மோசின் அவர்கிட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய ட்ரோஃபி, மெடல், பிரைஸ் மணி இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து பிடுங்கி, அதாவது அவர் ஹோட்டல் ரூம்ல வச்சுட்டு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கைவசம் வச்சு அதை லாக் பண்ணி பூட்டி வச்சுட்டு ஹோட்டல் ரூம்லயே வச்சுட்டு துபாயிலேயே வச்சுட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டாரு. ஸோ அவர் போனதுமே அது இங்கே தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷேக் அவருக்கு இதன் காரணமா கண்டிப்பா பின்னாடி ரிஸ்க் ஏதாச்சும் ஏற்படலாம். ஆனாலுமே அது எல்லாமே பரவாயில்ல, இந்தியாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது அப்படின்னு துபாய் ஷேக் தற்போது மோசின் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த எல்லா பிரைஸ் மணி எல்லாத்தையுமே நீங்க எந்த நேரம் வேணாலும் துபாய்க்கு வாங்க, உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த பரிசு தொகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க, நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி துபாய் ஷேக் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை இன்னைக்கு அவர் அஃபிஷியலா கொடுத்துருக்காரு. ஸோ இதை கேட்ட ஒட்டுமொத்த பாகிஸ்தான், முக்கியமா பிரதமர் அவர் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. முக்கியமா பாகிஸ்தான் பிரதமர் அவரே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மோசின் அவருடைய அறையில வச்சு பூட்டிட்டு வந்த அந்த பொருளை எப்படி துபாய் ஷேக் அவங்க எடுக்கலாம்? இது திருட்டுக்கு சமானம். இந்த விஷயத்த நாங்க சும்மா விட மாட்டோம். இந்தியா கிட்ட நீங்க ட்ரோஃபியை தரக்கூடாது. ட்ரோஃபியை அவங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா மோசின் அவர் கையால மட்டுமே வாங்க முடியும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரதமர்ல இருந்து மோசின் வரைக்கும் எல்லாருமே தற்போது துபாய் ஷேக் அவரை தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கிட்ட நீங்க ட்ரோஃபியை தரக்கூடாது அப்படின்னு வலு கட்டாயமாக சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா துபாய் ஷேக் பாத்தீங்கன்னா அவரு பாகிஸ்தான் அவங்க சொல்ற எந்த ஒரு பேச்சையுமே கேட்க தயாராக இல்லை. என்னுடைய இரண்டாவது தாய்நாடு அப்படின்னா அது இந்தியா தான். இதுவரைக்கும் இந்திய மக்கள், முக்கியமா பிசிசிஐ, இவங்க எல்லாருமே என் கூட நல்ல நட்புறவுல இருக்காங்க. ஸோ இந்த தருணத்துல அவங்க கூட இருக்கிற அந்த நல்ல நட்புறவை இன்னும் வலுப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் தவற விட தயாராக இல்லை. நான் மோசின் அறையில இருந்து எடுத்த பொருள் எதுவுமே திருட்டு பொருள் ஆகாது. ஏன்னா அது எல்லாமே இந்தியாவுக்கு சேர வேண்டிய பொருள். அந்த பொருளை மோசின் அவர் தான் தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு இந்தியா அவங்கள அந்த பொருளை தரமாட்டேன் அப்படின்னு அலக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நான் இந்த விஷயத்துல பூந்து செய்யற இந்த விஷயம் ஒருபோதும் தவறுதலான விஷயமாக இருக்காது. அதனால கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் இந்தியா வசம் ஒப்படைக்க தான் போறேன் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க ஷேக் அவங்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இந்தியா பக்கம் நான் ஆதரவாக தற்போது தொடர்ந்து ஷேக் அவரு இந்த மெசேஜை அவரு சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இந்தியா வந்துட்டாங்க. ஆனாலுமே நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் உடனடியாக துபாய்க்கு போய் ஷேக் அவர்கிட்ட இருந்து நம்ம சூரியகுமார் யாதவ் நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேயருக்கும் சேர வேண்டிய அந்த வின்னிங் மெடல், அதே போல வின்னிங் பிரைஸ் மணி, இது மூணுத்தையுமே தற்போது சூரியகுமார் யாதவ் நாளைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் மீண்டும் அவர் மட்டுமே துபாய்க்கு போய் அது எல்லாத்தையுமே ஷேக் அவர் கையால இருந்து வாங்கிட்டு வர இருக்காரு. முக்கியமா ஷேக் அவர் நம்ம இந்திய அணிக்கு இதை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால சூரியகுமார் யாதவ் அவரே நேரடியாக போய் ஒரு சின்ன விழா மாதிரி செட் பண்ணி அந்த இடத்துல இருந்து சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட இந்த ஆசிய கோப்பையை தரப்போறாங்க. ஸோ இதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏமாந்து மூக்குடைப்பட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு வந்த பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு தற்போது கடைசியா இந்தியாவுக்கு சேர வேண்டிய கப்பு நம்ம கிட்ட இருக்குடா அப்படின்னு ஒரு பெருமிதம், ஒரு திமிரோட இருந்த பாகிஸ்தான் அவங்களுக்கு கடைசியா இந்த விஷயத்திலையுமே மிகப்பெரிய அடிதான் விழுந்திருக்கு. மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய அந்த ட்ரோஃபி வரப்போது பாகிஸ்தான் கிட்ட இருந்து தற்போது அதை பிடுங்கி துபாய் ஷேக் நம்ம இந்தியாவுக்கு தர இருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.